வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராயல் நம்பர் பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. அதில் யார் இப்போதைக்கு வின்னராக இருக்க போகிறாங்க அப்படின்ற பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் ரோமன் வர்சஸ் கோடிக்கான மேட்ச் பார்ட் 3 எப்போ நடக்க போது, ஜான்சினா எப்போ தாண்டா வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு சில பெரிய அப்படி பார்க்குறோம். வணக்கம், சேனலுக்கு புதுசாக வந்துருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்ன, ரோமன் வர்சஸ் கோடிக்கான பார்ட் 3 மேட்ச் வந்து ரெஸ்லிமனியா நடக்கணுமா இல்லை வேணாமா, வேற எந்த மேட்ச்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து என்னது பார்த்தீங்கன்னா, டிராவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் அமெரிக்கன் எம்பர் கோடி ரூட் கரண்ட் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, 2K25 மெயின் போஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பிளான்னா, இப்போ கோடியே கரண்ட் சாம்பியனாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கிரேட்டஸ்ட் சாம்பியன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் டர்ன் டைல் போனக்கு அப்புறத்துலேருந்து பிளட் லைன் சர்க்குலேக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடியோட டைட்டில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. அண்ட் இப்போ என்னன்னா, ராயல் நம்பர் 2K25 வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து மெயின் போஸ்டர் அட்வர்டைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஃபேன் சைட்லேருந்து என்ன வருதுன்னா, கோடி வந்து அதாவது ராயல் நம்பரில் ரோமன் வின் பண்ண போறாரு. அண்ட் வின் பண்ணி அண்ட் கோடி கூட வந்து அகைன் வந்து பார்ட் 3 மேட்ச் வந்து ரெஸ்லிமனியா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வந்து வந்துகிட்டு இருக்கும். அண்ட் ஏகப்பட்டவர் அந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மெயினான விஷயம் வந்து நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து ரெண்டே விஷயம் தான் நடக்க போகுது இந்த ராயல் ரம்பரில். ரோமன் சைடு அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ராயல் ரம்பரில் டேரெக்டாக வின் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன தெரியுமா, ரோமனை தள்ளி விடுறதுக்கு அண்ட் சிஎம் பங்க் ஜான்சினா ரெண்டு பேர் யாராவது ஒரு ஆள் தான் தள்ளி விட அதிக சான்ஸ் இருக்க மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது. ஏன்னா ஒன்று இல்லைன்னா செத்ராலன்ஸ். இப்போ இந்த 3 பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சிஎம் பங்கை தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சிஎம் பங்க் வந்து ரோமனை தள்ளிட்டாரு. அண்ட் ரோமன் வேற யாராவது செத்ராலன்ஸ் வேற யாராவது பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் அண்ட் சிஎம் பங்க் ரெண்டு பேத்துக்கான ஒரு மேட்சை பால் ஹியூமன் ஸ்டோரி வச்சு கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து கொண்டு போக சான்ஸ் இருக்குது அப்புறமா சொல்கிறாங்க. ஒன்று ரோமனை தள்ளி விடுறவங்க யாராக இருப்பாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமனோட ரெஸ்லிமனியா ஆப்போனண்ட்டாக இருக்கலாம். ஒரு பிக்கஸ்ட் ஸ்டோர் லைன் பண்ணி மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ராயல் ரம்பர் வின் பண்ணிட்டாருன்னா அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்பர் 2 தான் சீனியர் ஜான்சினா பற்றி. இப்போதைக்கு ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பரில் இருக்க போகிறாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஜான்சினாவோட ரிட்டையர்மெண்ட் டூர் ஆரம்பிச்சிருச்சு. எங்கடா ஜான்சினா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்போதைக்கு ஜான்சினா வந்து எங்கே இருக்காருன்னா, ஒரு மூவி மேட்ச் பாக்ஸ்ன்னு ஒரு மூவி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் ராயல் ரம்பர் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த மூவி வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் சாட்டர்டே நடக்க போகிற ராயல் ரம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஜான்சினா வின் பண்ணியோ இல்லை யார் மூலியமாக தள்ளி விட்டோ அவர் கீழே விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததுலேருந்து அவரோட கவுண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 36 மேட்ச் வந்து 36 ஷோவில் வந்து இருக்க போகிறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு ஷோ முடிஞ்சு. அண்ட் ரெண்டாவது ஷோ ராயல் நம்பர் இன்னும் 34 ஷோ இருக்குது. ஆமாம் 34 ஷோ இருக்குது. அண்ட் இந்த 34 ஷோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா இருக்க போகிறாரு. அண்ட் அது நீ எந்தெந்த ஷோன்னு கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் ஜான்சினோட ஃபஸ்ட் ஆப்போனன்ட் யாராக இருப்பாங்க இப்போதைக்கு ஒரு பெரிய திங்கிங்காக இருக்கும் எல்லாத்துக்குமே. அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு ஜான்சினோட ஃபஸ்ட் ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலா கூட இருக்கலாம். அண்ட் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அது இது ரூமர்ஸ் தான். ஒருவேளை ஐசோ ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ரூமர்ஸ். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் பற்றி. நம்ம எல்லாத்துக்குமே மெயினாக ஒரு சூப்பர் ஸ்டார் ஆள் நம்மள கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆள் தான் பிராக் லெஸ்னர். அண்ட் பிராக் லெஸ்னர் பற்றி என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா, இப்போதைக்கு ரூமர்ஸாக WWE வரப்போகிறான்ற ரூமர்ஸாக மட்டும்தான் இருக்குது தவிர இன்னும் WWE வந்து லீகலாக வந்து இவர் வந்து அட்வர்டைஸ் பண்ணலை. அண்ட் ராயல் ரம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் இருக்க போகிறான்னு அவங்க வந்து கன்ஃபார்மாக சொல்ல மாட்டாங்க. அண்ட் டீசர்ஸ் மட்டும்தான் நடக்குது. அண்ட் பிராக் லெஸ்னர் இருப்பாரா மாட்டாருன்னு ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. எப்படின்னா இப்போ லோகன் பால் அண்ட் மெயின் இவென்ட் ஜேவுஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வர்டைஸ் பண்ணலை. அதனால சான்சஸ் ரொம்ப கம்மி. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க இந்த ராயல் ரம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எங்கெங்கே போகும், 30 ஃபைனல் பாஸ், 31 ஃபைனல் பாஸ் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர் 3 என்னன்னா, இந்த மண்டே நைட் ராவோட வி ஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நடந்த மண்டே நைட் ராவோட வி ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.7% மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கான். அதாவது அதுக்கு முன்னாடி என்ன வியூஷிப் வந்திருக்குன்னா 3.7 மில்லியன் வியூஷிப். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3.14 மில்லியன் வியூஷிப் வந்து கிடச்சிருக்கு. அதாவது 1/4 கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து ஏறிருக்கு இந்த மண்டே நைட் ரா. இந்த மண்டே நைட் ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த செக்மெண்ட் அந்த ராயல் ரம்பரை பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்மெண்ட் வைஸாக இருந்துச்சு. அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான செக்மெண்ட். அண்ட் கோடி சிஎம் பங்க் செக்மெண்ட்லாம் அடிச்சிக்க முடியாது. குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.14 மில்லியன் வந்து வியூஷிப் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட வியூஷிப் தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை விட இது வந்து கம்மி. அது வந்து பார்த்தீங்கன்னா 1.5, இது வந்து பார்த்தீங்கன்னா 1.29. என்னடா அது அப்படின்னு தான் இருந்துச்சு. போன சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் அந்த கெவின் ஓன்ஸ் அந்த கொடூரமான விஷயம் பண்ணார்ல, அப்போ ஹைப்பான விஷயம். அண்ட் இந்த டைம் ஜாக் ஆஃப் ஆர்ட்டுக்கு என்ன ட்ரை பண்ணியும் அதை வந்து ரீச் பண்ண முடியல. அப்போ தான் மெயின் ரீசன். அடுத்து இப்போ ஆகஸ்ட் 30 வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் இன் பாரிஸ் நடக்க போகுது. கிளாஷ் இந்த கேசல் கிடையாது. அண்ட் கிளாஷ் இன் பாரிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஃப்ரான்ஸில் ஒரு மேட்ச் வந்து பண்ணாங்கல்ல ரெஸ்லிமனியா பேக்லாஷ். நாம ரெஸ்லிமனியா பேக்லாஷில் ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சஸ்
கோடி ரூபாய்க்கான ஒரு மேட்ச் நடந்துச்சு இருக்கா, அந்த 2024 அந்த ஒரு ஷோ தான் பெஸ்ட் ஆடியன்ஸ் கவர் பண்ணது. ஆடியன்ஸ் எல்லாருமே லாஸ்ட் மினிட் வரைக்குமே அவங்களோட பவர் வந்து ட்ரெயின் ஆகல அண்ட் சாம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆகஸ்ட் 31 நடத்துகிறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நைட்டு 3 மணிக்கு வரும். கண்டிப்பாக யாரும் முழிச்சு பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நைட்டு 3 மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நைட் 2 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடியும் ஷோ 4:30. அதனால் நம்மளால் வந்து இதை வந்து பார்க்க முடியாது கண்டிப்பாக. அண்ட் எப்பயுமே அடுத்த ஷோ தான் பார்க்க முடியும், லைவ் வந்து பார்க்குறது சான்ஸ் கம்மி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தூங்கிடுவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அண்ட் பார்க்கலாம் என்னன்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4 அந்த ராயல் ரம்பரோட பெட்டிங் ஆர்ஸ். இப்போதைக்கு ராயல் ரம்பரோட பெட்டிங் ஆர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் டிவிஷன், உமன் டிவிஷன் அண்ட் அடுத்தடுத்து வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இப்போதைக்கு யார் சைடு ஃபேவராக இருக்குன்றதை வந்து பார்த்தலாம். இன்னும் 3 நாள் தான் இருக்குது ராயல் ரம்பருக்கு. அண்ட் இப்போதைக்கு மென் டிவிஷனில் ஜான்சினா வந்து ஃபேவராக இருக்குது, வின் பண்ணுறதுக்கு. அண்ட் செகண்ட் ஃபேவராக செத் ராலன்ஸ் அண்ட் சிஎம் பங்க் இருக்காரு தேர்டில். அண்ட் அடுத்து வந்து இந்த ஃபைனல் பாஸ் கிரேட் ஒன் ராக் இருக்காரு அண்ட் டிராவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ராண்டி ஆர்டன். இப்போதைக்கு மென் டிவிஷன் சூப்பர் ஸ்டாரில் இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்காரு. அண்ட் செத் ராலன்ஸ் ஃபர்ஸ்ட் இடத்துலேருந்து இப்போ செகண்ட் இடத்துக்கு மாறி இருக்காரு. இப்போ ஜான்சினா முன்னாடி வந்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் உமன் டிவிஷன் சூப்பர் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ல் பிளேயர் எப்போ ஸ்டார்டிங்கில் அந்த ராயல் ரம்பர்னு பேச்சு எடுக்கும் போது அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அசையாமல் நிற்கிறாங்க. அண்ட் பியங்கா வந்து செகண்ட் இடத்துலையும், யூஎஸ்கே வந்து தேர்ட் இடத்துலையும், பெக்கி லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இடத்துக்கு போயிட்டாங்க. அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரதே பெருசு அண்ட் வின் பண்ணாலும் தெரியல 5th இடத்துல. அண்ட் லீவ் மார்கன் 6th. இப்போதைக்கு இந்த உமன் டிவிஷன் சூப்பர் ஸ்டாரில் இவங்கலாம் வின் பண்ணுவாங்க, ஃபேவர் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கோடி வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதைக்கு நம்மளுக்கே தெரியும். அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோடு வந்து ஃபேவராக இருக்கார் வின் பண்ணுறதுக்கு. அமெரிக்கன் கோடி ரோடு வின் பண்ணுவார் கண்டிப்பாக. ஆனால் இந்த மேட்ச்சில் எண்டிங் எந்த மாதிரி இருக்கும் போது என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அண்ட் எண்டிங் எந்த மாதிரி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன் DIY வர்சஸ் மோட்டர் சிட்டி மிஷினுக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் என்ன பொறுத்தளவுக்கு மோட்டர் சிட்டி மிஷின் தோத்து தான் போவாங்க. ஏன்னா இப்போ தான் DIYக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் லைன் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்குள்ளேயும் வந்து திருப்பி வந்து அகைன் சாம்பியன் ஆக மாட்டாங்க, என்னோட தாட்ஸ். அண்ட் நம்பர் 5 என்னன்னா 2K20 ஃபேன்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இருப்பீங்க. அண்ட் இதில் 3 எடிஷன் வந்து விட்டுருக்காங்க. ஒன்று வந்து பிளட் லைன் எடிஷன். இந்த பிளட் லைன் எடிஷன் தான் கிட்டத்தட்ட நம்ம வேலைக்கு 9,000 ரூபா. அண்ட் மித்த அந்த 2K25 ரோமனோட எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 5,000 ரூபா தான். அண்டர்டேக்கரோட எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 இந்த மாதிரி சம்திங் தான். அண்ட் பிளட் லைன் எடிஷன் தான் ரொம்ப அதிகம். அண்ட் இப்போதைக்கு அந்த ஒரு எடிஷனில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மை GM ஆன்லைன் தேர்ட் பர்சன் கேமரா. அதாவது என்னென்னா இப்போ ரோமன் ப்ராக்லெஸ்னர் நடக்கும் மேட்ச் நடக்கும் மணி இந்த பங்கேஷிங் பண்ணுறது அதெல்லாமே நம்மளே வந்து கண்ட்ரோல் பண்ணலாமா. அண்ட் டெஸ்ட்ரக்டிவ் LED அண்ட் பேரிகேட் மூவ் தெரியும். ஆல் மேட்ச் டைப்லையுமே எல்லா ஜெண்டருமே இருப்பாங்க. அண்ட் எலிமினேஷன் சாம்பர் ஒவ்வொரு மேட்ச்லையுமே எல்லாமே இருப்பாங்க. நியூ பிராவல் அனிமினேஷன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு என்விரான்மெண்ட்லையுமே அந்த சண்டை போகிற மாதிரி பார்க்கிங் சைடும் சரி அண்ட் அதர் இந்த டிவியை உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ரியல் என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமை வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பிளட் லைன் எடிஷனில் ரோட் டு ரெஸ்லமேனியாலாம் பிச்சு உதறி இருக்காங்க. அண்ட் நம்மளை என்னால் இது வாங்க முடியாது, நான் வந்து பார்க்க தான் முடியும். அண்ட் ஒரு சிலவர் அந்த மாதிரி வாங்குறவங்க ஆள் இருந்தீங்கன்னா விளாண்டுருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.